ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி டார்கெட் கிடச்சிருச்சு விக்ரம் கனிக்கு. அதனால் வச்சு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து விக்ரம் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். இந்த கேம் அதாவது சாண்ட்ரா பிரஜன் பிக் பாஸ் வந்து உள்ளே அனுப்பினாலும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி இந்த பிக் பாஸ் கிட்ட யாருக்குமே கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி திட்டம் போட்டு செமையாக வந்து கோழி மூட்டி அவங்களுக்குள்ளே வந்து பற்ற வச்சு வெடிக்க வச்சிட்டாங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் உங்கள் தேவால அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதாவது எப்படியாவது இவங்களுக்கு வந்து சாண்ட்ரா பிரச்சனை வந்து அதாவது பிரிக்கணும், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இது இந்த டாஸ்க்கை வச்சு அவங்க பண்ணுற வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரமுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு தாட் இருக்குது. விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஏழரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் முதல் பண்ணுறது ஏதோ டாஸ்க்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓட்டில் வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாகி 5வது பிளேஸ் 6வது பிளேஸ்க்கெலாம் போகிறார். ஏன் அப்படின்னா அவரோட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முதல் ரசிக்க முடியாது இருந்துச்சு. பரவாயில்ல, திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்த உடனே சைலண்டாக இருந்தவர் டக்குன்னு பார்த்தா வைலண்டாக பிகப் பண்ணுறாருப்பா, பயங்கரமாக இருக்குப்பான்லாம் பேசியிருந்தாங்க. அவர் போக போக அவர் பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ரொம்ப வில்லத்தனமாக பண்ணுற விஷயங்கள். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கனி சுபிக்ஷா எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. சாண்ட்ரா எமோஷனலாக இருக்காங்க, அவங்கள தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா நேற்றுலேருந்து சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மன போராட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா பிரஜன் வந்து திடீர்னு தனியாக ஒரு கேம் விளாட போகிறேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் இப்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி நான் தனியாக இனிமேல் விளாட போகிறேன், இனிமேல் என்கிட்ட வந்து எதிர்பார்க்காத எதையும் அப்படி சொல்லியிருந்தால் சாண்ட்ரா ஒரு தயாரில் இருந்திருப்பாங்க. பட் பிரஜன் என்ன பண்ணுறாரு, ஆரி சொன்ன விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு டப்புன்னு வந்துட்டு இவரும் இவங்க திவ்யாவும் சேர்ந்து கலாய்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. தனியாக போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு சரி போங்க நீங்களும் தனியாக விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போது இவ்வளோ எமோஷனலாக ஹர்ட் ஆனங்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உள்ள அழுத விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸி டார்கெட்டாக கனி வந்து பற்ற வைக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா முதல் விஜய் பார்வதி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. விஜய் பார்வதி தொடச்சிட்டு போயிடுவாங்க. துப்புன்னா தொடச்சிக்குவேன், அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அந்த மாதிரி தொடச்சிட்டு போயிடுவாங்க. சரி பார்த்துட்டே இருந்தாங்க. வேறு யாரும் நம்ம இது பண்ணாங்க, எஃப்ஜே கிட்ட போய் நெருங்க கூட முடியாது. கானவனத்துக்கிட்ட சொன்னால் கானவனத்து பேசுகிற வார்த்தைகள் அவங்க பயந்து ஓடுவாங்க, அலறி அடிச்சுட்டு போவாங்க, ஐயோ வினோத்தா அப்படின்ட்டு. மற்ற யார்கிட்டையுமே வச்சுக்க மாட்டாங்க. சபரிக்கிட்டலாம் போனாங்கன்னா அவ்வளோதான், சபரி அவங்களுக்கு குழந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும்போது கமருதீன்கிட்ட போனாலும் கமருதீன் வாய் பேச்சு உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க எமோஷனலாக வீக்காக இருக்காங்க, இவங்களை அட்டாக் பண்ணால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறது வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அதாவது விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐடியிலே உட்காந்துட்டுக்கின்றாரு. அதாவது கேட்க வேண்டிய கடமை யாரோடது, கேப்டனோடது, தலையோடது. தலை வந்து சும்மா இருக்காங்க, இவர் வந்து சிங்சாக் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல் இதே தப்பு. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்பப்போ புரிஞ்சு நீங்கள் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவரை போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு தலையாக இருக்கீங்க? அவர் ஈஸியாக வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு கிச்சன் வேலைக்கு போனது கிடையாது, கிச்சனில் சமைச்சது கிடையாது. பாத்திரம் கழுவுறது ஏதோ ஒரு டைம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பாத்ரூம் கழுவ போனால் அங்கே அலர்ஜியாக வெறும் பெருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா கேமராக்காக தொடப்பத்தை வந்து இப்படி பண்ணிட்டு வேறு எதுவுமே பெருசாக பண்ணது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு அப்பப்போ வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அடுத்தவங்களை கலாய்க்கிற வேலையை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. இவரெல்லாம் தூக்கி கிச்சன்லேயும் பாத்திரம் கழுவுறதுலையும் பாத்ரூம் கழுவுறது போட்டால் தான் அவங்களுக்கு புத்தி வரும். ஆனால் இவர் இல்லாத நேரத்தில், அதாவது அந்த இடத்துக்கு போகாதனால அடிக்கடி வந்துட்டு பண்ணவங்களே போகிறாங்க. இப்போ பாத்ரூம் கழுவுற இடத்துல விஜய் பார்வதி மட்டும் கிட்டத்தட்ட இது 6வது வாரமோ 5வது வாரமோ போயிருக்காங்க. ஆனால் இதை சொன்னால் வந்து ஏன் பண்ணால் என்ன அப்படின்னு தான் வரும். இதை நீங்கள் வந்து ரொம்ப தவறாக நினைக்கிறீங்களா, இது கேவலமாக நினைக்கிறீங்களான்னு போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் அதை போக மாட்டீங்க அப்படி கேட்டால் எனக்கு அலர்ஜி. எப்படி சூப்பராக ட்விஸ்ட்டு பண்ணுவாங்க. இப்போ அப்படியே பேசி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட முக்கியமான விஷயம் எமோஷ்னலாக இருக்காங்க, எமோஷ்னலாக அட்டாக் பண்ண சொல்லிட்டு கனி என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பொண்ணு சுபிக்ஷா அவளை போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஹர்ட் பண்ணலாமா, அந்த பொண்ணு அழுகிற மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்னங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, நீங்கள் எவ்வளோ வயசு அதை வேறு சொல்கிறாங்க. அது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அப்படியே கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன ஐடியாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஆளுங்களாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க, இவர் ரொம்ப பெரிய இவர் மாதிரி வந்து கேட்குறாரு. அப்போ நான் ஐடியாவில் உட்காந்துட்டு இந்த பக்கம் இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்போது, இல்லை உங்கள் ஆளுங்களாம் செஞ்சுட்ருக்காங்க, அதனால தான் நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு எப்படி வாக்குவாதம் போயிட்டே இருக்குது, ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் தான் ஸ்டார்டே பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காலையிலே என்னை வந்து வம்புழுக்காதீங்கன்னு. நான் வம்புழுக்கிறேன் ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணாதீங்கன்னு அவர் தான் ஆரம்பிப்பார், ஏன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஆகி இதில் சுபிக்ஷா வர தேவையில்லாமல் பேசி அது ஒரு இதுவாக போய் வாக்குவாதம் போய் என்னென்னா சுபிக்ஷா என்ன சொல்ல வராங்க, கையை வச்சு என்னை தட்டி விட்டாங்க,
எனக்கு வயிறு வலின்னு சொன்னேன், ரெஸ்ட் ரூம் போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த வயிறு வலியே உங்களால் தான் வேறு பழி வேறு போட்டிருக்காங்க சாண்ட்ரா மேலே. எல்லாமே ட்ரிகரிங் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி கடைசியில் வந்துட்டு சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு. ஏன்னா சாண்ட்ரா வந்து இப்போ வந்து தலை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, இங்கேருந்து இங்கே இந்த பக்கமும் அங்கேருந்து இந்த பக்கம் போகாதீங்க, அங்கேருந்து பேசுங்கன்ட்டு. அதை வந்து நீங்கள் ஏன் உங்கள் டீமில் இருக்கிற சுபிக்ஷா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சாண்ட்ரா கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி விக்ரம் வந்து நம்ம மேலே பழியை போட்டார், ஒன்றா கேம் விளாட்றோன்னு. இந்த டைமில் இப்போ வந்து விக்ரம் வேறு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் உக்கரத்தில் இருக்கார். விஜய் பார்வதி மேலேயும் கமருதி மேலே செம்ம காண்டில் இருக்கார். என்னடா விஜய் பார்வதி கலாச்சா கமருதி உள்ளே வரான் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவர் மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு சரி நம்ம தனியாக தான் விளையாண்டவன்ற ஒரு முடிவில் இருக்கும்போது உன் பிரச்சனையில் என்ன இழுக்காதன்ட்டார். அது நேற்றுலேருந்தே பாருங்கள், இவங்க அவ்வளோ தூரம் அழுதாங்க, ஒரு வார்த்தை கூட போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதலே சொல்ல. அதாவது தனியாக கேம் விளாட நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதுக்குன்னு இப்படி தனியாக பிரிஞ்சு விளையாடக்கூடாது. தனியாக கேம் விளையாடுறது வேறு. இப்போ வந்துட்டு கமருதீனும் விஜய் பார்வதியும் கமருதீனும் வரோராவும் இப்படி வந்துட்டு ஒரு சில கேம்லாம் போயிட்டுருக்கு. தனித்தனியாக கேம் விளையாடுவாங்க, ஆனால் அந்த ஆறுதல்னு வரும்போது ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனால் இவர் பிரஜன் என்ன பண்ணுறாரு, ஆறுதலாக நேற்று வந்து அந்த பொண்ணு அழுதுருக்குன்னா அவங்க மனைவி தானே, வேறு யாரோ கிடையாதுல்ல. இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தானே போகிறீங்க, கூப்பிட்டு பேசணும். என்னம்மாச்சு, ஏம்மா நீ ஃபீல் பண்ணுற, நான் இதுக்காக தான் பண்ணு சொல்லிட்டு போகலாம். அது என்னமோ பெரிய ஈகோ பிரச்சனை மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு அவன் என்னை வந்து கலாச்சிட்டால, அப்போ நானும் போக மாட்டேன்றாரு. திவ்யா கிட்ட தேவையில்லாமல் வந்துட்டு இவங்களை பற்றி பேசுகிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மனைவியை பற்றி ஒருத்தங்க மூணாவது மனுஷங்கிட்ட வந்துட்டு கணவனோ இல்லை கணவனை பற்றி மனைவி மூணாவது மனுஷங்கிட்ட மனைவியோ சொல்லிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சுது. அவங்களோட விஷயங்கள் வெளியே லீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை கேட்குறவங்க வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்கன்னா இந்த குடும்பம் பிரிஞ்சிடும். அந்த வேலையை வந்து தேவை, அதாவது இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்க இவங்களே செய்கிறாங்க. சாண்ட்ராவை பற்றி திவ்யா கிட்ட வந்து பிரச்சனை வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லாதது. இது அப்படியே வந்து டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துட்டு சாண்ட்ராவுக்கு சொல்லியிருக்கணும், சொல்லி புரிய வச்சுருக்கணும். இந்த மாதிரி நான் பட போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஸ்ட்ராங்காக அவங்களும் வந்து தனியாக அவங்களோட கேமை விளையாடுவாங்க. அதை விட்டுட்டு நேற்று அவ்வளோ நேரம் வந்து அந்த பக்கம் தனியாக உட்காந்துருக்காங்க. இவர் போய் எதுவும் கேட்கவும் மாட்டார். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண, நான் பேசாமல் தான் இருக்க போகிறேன், இந்த பிக் பாஸ் கேம் முடிகிற வரைக்கும் நான் பேசாமல் இருக்க போகிறேன்றாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்களை நம்பி தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து அவங்க தனியாக வந்தாங்கன்னா அது வேறு விஷயம். நான் பிரஜன் வந்தால் தான் உள்ளே வருவேன்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க. பிரஜன் வந்து எவிக்ட் ஆகிற டைமில் வந்து எப்படி கதறியாருனாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இவங்களை விஜய் சேதுபதி திட்டும்போது சிரித்தாங்க. அவரு இரிட்டேட் பண்ணாதீங்க என்ன சொல்லிட்டு காண்டில் இருக்கேன், என்னை வெறுப்பேற்றாதீங்கன்னு விஜய் சேதுபதி சொன்னார். ஆனால் அதே பிரஜனை கலாச்சவனு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே அவ்வளோ லவ்வோடு இருக்காங்க சாண்ட்ரா. நீங்கள் இந்த கேமை வந்து தனியாக விளையாடுங்க, இல்லை உங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு சாண்ட்ராக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கேட்க வேண்டாம், ஆனால் ஆறுதல் சொல்லலாம். அவங்க அழும்போதும் சரி, அவங்க தனியாக இருக்கும்போது சரி, ஆறுதல் சொல்லலாம். நான் இந்த மாதிரி தான் என்னை தயவு செஞ்சு எதிர்பார்க்காத, முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு எவனும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த கேமே விளையாட முடியாது. அதனால் இவர் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இங்கே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு.